மனிதர்கள் பலவிதம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற விதம் எப்படின்னா, ஆஹ் ஒரு முடிவு எடுக்க தெரியாதவங்க. தனக்குன்ற ஒரு முடிவை எடுக்கறதுக்கு ரொம்ப தயங்குபவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அது இவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னாக்க, அடுத்தவங்க எடுக்கிற முடிவு தான் கரெக்ட் அப்படின்னு நினைப்பாங்க முதல். அடுத்தது பாத்தீங்கன்னா, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஆனா அதையே நிறைய நிறைய முறை அதை ஆலோசனை பண்ணி பண்ணி சந்தேகப்பட்டு கடைசியில இந்த முடிவே சரியில்லைன்ற அளவுக்கு போயிடுவாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப டயட்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருப்பாங்க நியூ இயர்ல. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆலோசனை சொல்லுவாங்க. நீங்க இத இந்த டயட்டை ஃபாலோ பண்ணலாம், இந்த மாதிரி இருக்கிறது பண்ணலாம். இல்ல நீங்க டயட்லாம் எதுவுமே இருக்க வேண்டாம், அது உங்களுக்கு செட் ஆகாது. இப்படி ஒரு 100 வகையான பதில் இவங்க டயட் இருக்கேன்னு சொன்ன உடனேயே த்ரோ பேக் ஆயிருக்கும். அடுத்தது அதையே நினைச்சுக்கிட்டே இப்ப அவங்க ஒவ்வொருத்தவங்க சொன்னதுல இருந்தும் எல்லாத்துல இருந்தும் முடிவை எடுத்துக்கிட்டு தான் எடுத்த உண்மையா உணவு கட்டுப்பாடுல இருக்கணும் அப்படின்னு எடுத்த முடிவுல இருந்து பின்வாங்கிடுவாங்க. இதற்கு காரணம் இவங்கெல்லாம் தான் வெளியில சொன்னதெல்லாம் நான் கேட்டதுனாலதான், இது எனக்கு செட் ஆகாது, என் உடம்புக்கு செட் ஆகாது அப்படிங்கிறதுதான். ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா, இவங்க ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்றத உறுதியா நம்பினா, நான் அந்த முடிவுல இருந்து வெளியில வரமாட்டேன் அப்படிங்கறத அவங்க உறுதியா இருந்திருந்தா, அதை ஃபுல் ஃபிளெஜ்டா ஃபுல்ஃபில் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பொண்ணு, அவ ஒரு காலேஜ் சேர போறா. அதற்கான எந்த மாதிரியான குரூப் இதுல எந்த டிகிரி பண்ணணும், மேற்படிப்புக்கான டிகிரி இதுதான் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கா. ஒரு ஒரு இப்பதான் ஏஐ ட்ரெண்டிங் இருக்கு இல்லையா? சோ ஒரு அந்த மாதிரி ட்ரெண்டிங்கா இருக்கிற ஒரு விஷயத்தை தான் நான் டிகிரியா எடுத்து படிக்க போறேன், டெக்னாலஜில தான் நான் பண்ண போறேன் அப்படின்னு முடிவு எடுத்து வச்சிருக்கா. அதுக்கப்புறமா நிறைய சஜஷன்ஸ் வருது. நீ இது இப்ப இது ட்ரெண்டா இருக்கு, நீ வேலைக்கு வர நாள்ல இது இல்லாம போகலாம், இல்ல இதை விட வேற ஏதாவது ஒண்ணு வரலாம், நீ இதை படிக்கிறது வீணாவும் போகலாம் அப்படின்னு ஒரு ஒரு பதில் வருது. இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியானது, அதெல்லாம் உங்க அம்மா அப்பாவால அஃபோர்ட் பண்ண முடியாது, நீ ரொம்ப பெருசா ஆசைப்படுற அப்படின்னு ஒரு விஷயம் வரலாம். இல்ல உன்னுடைய படிப்பு இதை பொறுத்த வரைக்கும் இதுதான் நீ பண்ண முடியும், நீ இதெல்லாம் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு வரலாம். நிறைய விஷயங்கள் இப்ப இந்த கருத்து சொல்றவங்கன்ற இந்த 4 பேர் 4 விதமா சொல்லிக்கிட்டேதான் இருப்பாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு இவங்க எடுத்த முடிவையே மாத்திக்கிட்டாங்க. யாரு? ஒரு பொண்ணு இல்லையா? அவ காலேஜுக்காக இந்த மாதிரி முடிவு எடுக்கலாம்னு நினைக்கும் பொழுது 4 பேருடைய இன்புட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் எடுத்த முடிவையே மாத்திக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு தீர்வு இந்த வீடியோவோட எண்ட்ல நம்ம அதுக்கான தீர்வு சொல்ல போறோம். அடுத்த விதமான ஒரு மனிதன் எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நான் இப்ப சொன்ன மாதிரி ஒரு டயட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, எடுக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அது ஒரு நல்ல முடிவுதான். அதை அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணாங்கன்னா அவங்க அதுல சக்சஸ் பண்ணுவாங்க. ஆனா அதையே 4 பேர் கேட்டுட்டு சஜஷன் கேக்குறாங்க. நான் இந்த மாதிரி பிஞ்ச் டயட் போகட்டுமா, இல்லைன்னா இன்டர்மீடியட் போகட்டுமா, இல்லைன்னா இந்த ஃபாஸ்டிங் டயட் போகட்டுமா, அப்படி இப்படி. அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. நான் முடிவு எடுத்துட்டேன், நான் இந்த மாதிரிதான் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க ஒரு டெசிஷன் எடுக்கணும். அதுல கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறது இல்லாம அடுத்தவங்க சொல்லும் போதெல்லாம் மன உறுதியை இழக்கிறது. அதாவது நம்மளுடைய உள் உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதை மதிக்காம போகிறதுன்னு சொல்லலாம் இன்னொரு விதத்துல. எப்படின்னா, நமக்குன்னு ஒரு உள்ளுணர்வு இருக்குல்ல, நான் இதை பண்ணா எனக்கு இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அந்த உள்ளுணர்வு மதிக்கணும். அதை நம்ம மதிக்காம அதோடைய போக்குல போகாம வெளியில இருந்து வர இன்புட்ஸ் எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஒவ்வொரு தடவைக்கும் ஒவ்வொரு தடவை நம்ம முடிவு மாத்திக்கிட்டே இருக்கிறதுங்கிறது ஒரு ரகம். இன்னொரு ரகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் எனக்கு அந்த திறமையே இல்லை, ஏன்னா நான் முடிவெடுக்கிற திறமையே இல்லைன்ற மாதிரி என்னை பத்தி நானே தாழ்வா ஒரு மதிப்பு போட்டுக்கிறது. அதாவது செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு சொல்றது. செல்ஃப் எஸ்டீம்ங்கிறது சென்ஸ் என்னன்னாக்கா, நம்மளை பத்தின ஒரு ஒரு நல்ல அபிப்பிராயமே இல்லாம குறைவா மதிப்பிடுறது. நான் இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறதுக்கு தகுதி இல்லை, இல்ல நான் பணம் ஈர்ப்பு அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சா மாத்திரம் போராது. லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணி வந்த பணத்துக்கு நான் அந்த அளவுக்கு அஃபோர்டபுள்ங்கிற அந்த ஒரு ஒரு இதையும் வாக்கியத்தையும் நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுக்கணும். நம்ம ஒன்லி நம்ம பணத்தை ஈர்க்க மட்டும்தான் நான் அதுக்கான வழிகள்லாம் தேடி போவேன், அதற்கான பிரதிபலன் நம்ம இங்க எதுவுமே நான் பண்றதுக்கு ரெடியா இல்ல
அப்படின்னால் அது வந்து ஒரு முழுமையான ஒரு ப்ராசஸே இல்ல. ஆனா நம்ம வந்து என்ன பண்றோம்னா, நமக்கு மனசளவுல ஒரு வந்து இன்ஃபீரியரா ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு அப்படின்னா, நம்ம இந்த ஒரு வழிமுறையெல்லாம் பின்பற்றினாலும் பயன் இல்ல அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தபடியா நம்ம வந்து இந்த மாரி 2 வகையான ஒரு விதமான மனிதர்கள பத்தி பார்த்தோம் இல்லையா? இந்த 2 விதமான இதுவுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு தன்னம்பிக்கை அற்ற நிலை அப்படின்னு சொல்லலாம். அதாவது தன் மீது தனக்கு நம்பிக்கை இல்லாம போகும்போது தான், அடுத்தவங்க சொல்ற முடிவ வந்து நம்ம எடுத்துக்கிறதுக்கு தயாரா இருப்போம். தவிர வந்து நம்மளுடைய முடிவு தப்போன்ற ஒரு சந்தேகத்துக்கு போவோம். நம்ம வந்து நம்மளுடைய முடிவுல கரெக்ட்டா இருந்தோம் அப்படின்னா, யாருமே நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே. இதுக்கு நம்ம இந்த உறுதித்தன்மை வரதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ. ஒரு செரட்டோ அப்படின்ற ஒரு ஃப்ளவர் நேமு. அந்த ஃப்ளவர வந்து நீங்க வந்து அந்த நேம மட்டும் அந்த செரட்டோ செரட்டோ அப்படிங்கிற அந்த நேம மட்டும் ஒரு டம்ளர் தண்ணிக்கு நீங்க வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து ஒரு சாண்ட் மாதிரி பண்ணிட்டு அந்த தண்ணிய எடுத்துக்கணும். இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு டிப்பு. இந்த ரெமடிய பேஸ் பண்ணி நீங்க வந்து பலவிதமான மனிதர்களுடைய ஒரு சுபாவங்கள் எல்லாம் எமோஷன் எப்படி இருக்கு? அதுக்கான அத இப்ப இன்னைக்கு எடுத்திருக்கிறதுக்கு வந்து டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு ஒரு டெசிஷன் மேக்கிங் பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தருக்கு என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை வேணும்? அத வந்து உருவாக்கி குடுக்குற ஒரு நம்பிக்கைக்கான வார்த்தை, ஒரு ஸ்விட்ச் வேர்ட் தான் இந்த செரட்டோ. இந்த செரட்டோவ நீங்க இத மாதிரி யூஸ் பண்ணிட்டு, அதற்கான ரிப்ளைய வந்து கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம குடுங்க. நன்றி.